all. Today we talk about pollination. What about pollination? Transfer of pollen grains from anther to stigma. ஒரு ஆந்தர்ல இருக்கிற pollen grain ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸை தான் பாலினேஷன் அப்படின்னு நேம் பண்ணுவோம் இல்லையா. இங்கே பாலினேஷன், பாலினேட்டட், பாலினேட்டார் இப்படி நிறைய டேர்ம்ஸ் பற்றி படிப்போம். பாலினேஷனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. ஒரு ஆந்தர்ல இருக்கிற pollen grain ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுற ப்ராசஸ் பற்றி படிக்கிறது தான் பாலினேஷன் இல்லையா. பாலினேட்டர்னா எந்த ஆர்கானிசம் பாலினேஷன் ப்ராசஸை அக்கர் பண்ணியிருக்கோ அது பாலினேட்டட் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. In other words, which plants which undergoes the process of pollination are termed as pollinated organism. About pollinators, pollination process la involve ஆகிற organism தான் pollinator. In other words, ஒரு honey bees pollen grain ஒரு ஆந்தர்ல இருந்து ஒரு ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா அந்த ஹனி பீஸ் பாலினேட்டரா இருக்கும். இங்கே நமக்கு பாலினேஷன் என்றது எதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னா நம்ம செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா. ஃப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் இப்படி 3 ஈவெண்ட்ஸாக படிச்சிருப்போம். அதில் ஃப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் பற்றி பார்த்தோம், ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் பார்த்தோம். இப்போ நம்ம பாலினேஷன் படிச்சுட்டு இருக்கோம். பாலினேஷன் என்பது ரொம்ப எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மியூச்சுவலிசம் இருக்கும். யாருக்கு இடையிலனா பாலினேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிற பிளான்ட்டுக்கும் அந்த பாலினேட்டருக்கும் இடையில ஒரு மியூச்சுவலிசம் இருக்கும். இப்போது ஹனி பீ ஒரு ஃப்ளாரை விசிட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அது நெக்டார்ஸை ஹனிஸை கலெக்ட் பண்ணிக்கும், அதோடைய கெயினாக இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது செக்ஷுவல் மேனரில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டிக்மாவை தேவையான போலன் கிரெயின்ஸை ஸ்டிக்மா ரிசீவ் பண்ணிக்கும். அது பிளான்ட்டுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஆகும். ஒரு மியூச்சுவலிசம் இருக்கும். இந்த பாலினேட்டர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஒரு விசிட் பண்ணுற பிளான்ட்டை அது ஃபுட்டுக்காகவோ இல்லை ஷெல்டருக்காகவோ அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது ஆர்எல்ஸ் பாலினேஷன் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணும்போது அந்த பிளான்ட்டுக்கிட்டேருந்து அது ஃபுட் ஆஸ் வெல் ஷெல்டர் ரெண்டுத்தையும் அதை எடுத்துக்கும். அது அந்த பாலினேட்டர்ஸ்க்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸாக இருக்கும். அதே போல் சில பிளான்ட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் கிட்ட தான் அது பாலினேட் ஆகும். அதுபோலையும் நிறைய ஸ்பெஷல் மெக்கானிசம்ஸ் இருக்கும். அது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ் நமக்கு இந்த மாதிரி கேசஸில் எந்த ஒரு பாலினேட்டருக்கு பாலினேட்டர் மூலமாக அது பாலினேட் ஆக போதோ அந்த பாலினேட்டருக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரில் சில அடாப்டேட்டிவ் மெக்கானிசமை அது அச்சீவ் பண்ணியிருக்கும். அதுதான் கோஎவல்யூஷன். ஒரு பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் அனிமல்ஸ். அனிமல்ஸ் பாலினேட்டர், இங்கே அனிமல்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுவோம், பாலினேட்டரை இண்டிகேட் பண்ணுவாங்க. ஒரு அனிமல் ஒரு பிளான்ட்ல பாலினேஷன் ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அனிமல்ஸையும் அதோட பீக்கில் சில சேஞ்சஸ் இருக்கும். அதே போல் பிளான்ட்ஸும் இந்த அனிமல்ஸ் வந்து அதுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அனிமல்ஸ் வந்து அதில் உட்கார்றதுக்கோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர்லையோ ஷேப்லையோ சில சேஞ்சஸாக அதை அக்யூர் பண்ணியிருக்கும். இது போல் பாலினேஷன் ரோல் ஈஸியாக ப்ளே ஆகுற மாதிரி ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு கோஎவல்யூஷன் இருக்கும். ஒரு எவல்யூஷனரி சேஞ்சஸை அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸ் அதை அக்யூர் பண்ணியிருக்கும். அதை பற்றி டீப் பண்ணது தான் இந்த கோஎவல்யூஷன் which occurred between pollinating animal, pollinating organism plant as well as pollinators இருக்கக்கூடிய அனிமல்ஸ். அதுதான் கோஎவல்யூஷன் அப்படி டேர்ம் பண்ணிருப்பாங்க. இங்கே நமக்கு பாலினேஷன் ஆந்தருக்கும் ஸ்டிக்மாக்கும் இடையில நடக்குது இல்லையா. இந்த ஆந்தர் as well as ஸ்டிக்மா ரெண்டுமே செப்பரேட்டடாக இருக்கும். ஒரு பிளான்ட்ல ஒரு ஃப்ளார்ல செப்பரேட்டடாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளார்ல 4 டிஃப்ரெண்ட் வேர்ல்ஸ் இருக்கும் இல்லையா. கேலிக்ஸ், குரோலா, ஆண்ட்ரிஷம், கைனிஷம். ஆண்ட்ரிஷம் தான் மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டாக இருக்கும், கைனிஷம் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டாக இருக்கும். உனக்கு இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. let us imagine if pollination fails, is there will be any seed or fruit formation அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு உன்னோட ஆன்சர் என்ன? உனக்கு தெரியும் இல்லையா, நிச்சயம் 10th படிச்சிருப்பீங்க. ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஓவியல்ஸ் வந்து சீடாகவும் ஓவரி வந்து ஃப்ரூட்டாகவும் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. சப்போஸ் நமக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், பாலினேஷன் நடக்கணும். பாலினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்க முடியும். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் தான் சேஞ்சஸ் அக்யூர் பண்ணி ஓவியல் சீடாகவும் ஓவரி ஃப்ரூட்டாகவும் கன்வெர்ட் ஆகும் இல்லையா. இங்கே நமக்கு பாலினேஷனில் ஃபெயில்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு சீடும் ஃபார்ம் ஆகாது, ஃப்ரூட்டும் ஃபார்ம் ஆகாது. ஆமாம் தானே? கரெக்டா? நேச்சுரல் மேனரில் ஃபார்ம் ஆகாது. பார்த்னோகாஃபிக் ஃப்ரூட் சாரனுக்கு நடத்திட்டார் இல்லையா.
What is parthenography? Formation of fruit-like structure without act of fertilization. அதுதான parthenography. either chemicals மூலமாவோ இல்ல டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்றது மூலமாவோ இல்ல கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்றது மூலமாவோ இல்ல growth regulators ஸ்ப்ரே பண்றது மூலமாவோ நம்ம ஒரு ஃப்ளவர்ல ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணறத சொல்லி வந்து ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ண முடியும் இல்லையா? அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகும். அதே போல ஒரு பிளான்ட் மெட்டீரியலை எடுத்து கிரைண்ட் பண்ணி நம்ம ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் சீட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஓகே, அதாவது ஆர்டிஃபிஷியல் மேனர்ல சிந்தட்டிக் சீட்ஸையும் ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சரையும் நம்மளால ஃபார்முலேட் பண்ணலாம். ஆனால் இந்த சீடையோ இல்லை ஃப்ரூட்டையோ ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு பாலினேட்டர்ஸுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ண முடியும்? சரி, கொஸ்டின் மார்க் இல்லையா? விச் மீன்ஸ் நமக்கு நார்மலாக நேச்சுரலாக இந்த பாலினேஷன் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் தான் நடந்தால் தான் நேச்சுரல் ஈக்வல் சிஸ்டம் நேச்சுரல் என்வாரன்மெண்ட் பேலன்ஸ்டு மேனரில் இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் what about pollination? Pollination is the evolutionary sequence of plant kingdom. நமக்கு பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிரேஃபைட்ஸ், ஸ்டெடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம், ஏஞ்சோஸ்பம் இப்படி கிராஜுவலாக சேஞ்சஸ் ஆக்க பண்ணி அட்வான்ஸ்டாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு அட்வான்ஸ்டு கேட்டகரி தான் இந்த ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ். ஒரு ஸ்பெர்மானா சீட்ஸாக இருக்கும், ஃபைட்ஸ்னா பிளான்ட்டு. எந்த பிளான்ட்லாம் சீட்ஸை ஃபார்ம் பண்ணுதோ அந்த பிளான்ட்டை தான் ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெர்மட்டோஃபைட்ஸோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் பாலினேஷனாக இருக்கும். பாலினேஷனை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணிப்பாங்க. அது எப்படி நடக்குது அதை பொறுத்து டைரக்ட் பாலினேஷன் அண்ட் இன்டைரக்ட் பாலினேஷன் இப்படி ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. டைரக்ட் பாலினேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா ஜிம்னோஸ்பம்ல கொடுக்கும். ஜிம்னோ அண்ட் ஸ்பெர்மானா சீட்ஸ் சொன்னோம் இல்லையா? ஜிம்னோனா நேக்கட். எந்த பிளான்ட்லாம் சீட்ஸ் நேக்கடா இருக்கோ என்க்ளோஸ் ஆகாம இருக்கோ அது எல்லாமே ஜிம்னோஸ்பம். ஏன்னா இதுல என்ன ஆப்சென்டா இருக்கும்? இப்போ உன்னோட எக்ஸாம்ல எழுதுங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஏஞ்சோஸ்பம். ஐயா, ஜிம்னோஸ்பம்ல ஓவரி ஆப்சென்டா இருக்கிறதுனால சீட்ஸ் எக்ஸ்போஸ்டா இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் ஓவரி ஆப்சென்டா இருக்கிறதுனால ஓவியல்ஸ் எக்ஸ்போஸ்டா இருக்கும். இப்படி எக்ஸ்போஸ்டா இருக்கிற ஓவியல்ஸ் மேல போலின் கிரெயின் டைரக்டா டெபாசிட் ஆகி பாலினேஷன் ப்ராசஸ் அங்க கேரி ஆன் ஆகும். அதனால நமக்கு ஜிம்னோஸ்பம்ல டைரக்ட் பாலினேஷன் நடக்கும். வேற இந்த ஏஞ்சோஸ்பம் இன்டைரக்ட் பாலினேஷன் நடக்கும். ஏஞ்சோனாவே பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்பெர்மானா சீட்ஸ் இல்லையா? இந்த ஏஞ்சோஸ்பமிக் பிளான்ட்ல பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய ஓவரிக்குள்ள தான் என்ன இருக்கும்? ஓவியல்ஸ் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் நமக்கு ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இப்படி இருக்குமா? இதுல நமக்கு ஓவரிக்குள்ள ஓவியல்ஸ் இருக்கும், ஓவியல்ஸ்குள்ள நியூசிலஸ் இருக்கும், அதுக்குள்ள எம்ப்ரோசாக் இருக்கும். எம்ப்ரோசாக்ல தான் எக் இருக்கும் as well as செகண்டரி நியூக்ளியஸ் இருக்கும். இந்த எம்ப்ரோசாக்குள்ள இருக்கிற எக் ஆர் செகண்டரி நியூக்ளியஸோட ஒரு போலன் கிரெயின்குள்ள இருக்கிற மேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகணும் இல்லையா? அப்போ இங்க பாலினேஷன் இன்டைரக்ட் மேனர்ல இருக்கும். ரெண்டுத்துக்கு இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு ஜிம்னோஸ்பம்னா ஓவியல்ஸ் நேக்கடாவே இருக்கும், டைரக்டா போலன் கிரெயின்ஸ் டெபாசிட் ஆகி பாலினேஷன் நடக்கும். ஆனா ஏஞ்சோஸ்பம்ல ஓவியல்ஸ் என்க்ளோஸ்டா இருக்கிறதுனால இன்டைரக்ட் மேனர் ஆஃப் பாலினேஷன் நடக்கும். இதுதான் பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிற விதத்தை பொறுத்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இப்படி ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. டைரக்ட்க்கு ஜிம்னோஸ்பமும் இன்டைரக்ட்க்கு ஏஞ்சோஸ்பமும் எக்ஸாம்பிள்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாலினேஷன் எப்படிப்பட்ட ஃபிளார்ல நடக்குது அது பொறுத்து அதை காஸ்மோகாமஸ் கண்டிஷன், கிளிஸ்டோகாமஸ் கண்டிஷன் ரெண்டா சொல்லியிருப்பாங்க. காஸ்மோகாமின்றது இந்த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன் which takes place in between the stamen and anther in a exposed manner. நமக்கு ஒரு ஃபிளார் ஓபன் ஆகும், அதுல இருக்கிற மெச்சூர்ட் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு எக்ஸ்போஜரா இருக்கும். அந்த எக்ஸ்போஜரா இருக்கிற ஆந்தர்க்கும் அண்ட் ஸ்டிக்மாக்கும் நடக்கிற பாலினேஷன் தான் காஸ்மோகாமஸ். காஸ்மோகாமஸ் அப்படின்னா எந்த ஃபிளார்ல இந்த எக்ஸ்போஸ்டு பாலினேஷன் நடக்குதோ அது காஸ்மோகாமஸ் ஃபிளார். அந்த ப்ராசஸ் பேரு, இந்த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன் அந்த ஃபினாமினா பேரு காஸ்மோகாமி. நெக்ஸ்ட் கிளிஸ்டோகாமி. கேமி அப்படின்னாவே மேரேஜ் அதை இண்டிகேட் பண்ணும். கிளிஸ்டோகாமில க்ளோஸ்டு கண்டிஷன், ஒரு ஃபிளார் பிளாசம் ஆகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ்டு கண்டிஷன்ல வித்தவுட் ஓப்பனிங் பாலினேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் கிளிஸ்டோகாமி. எந்த ஃபிளார்ல நடக்குதோ அந்த ஃபிளாரை கிளிஸ்டோகாமஸ் ஃபிளார் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. அதாவது செக்ஸ் ஆர்கன் எக்ஸ்போஸ்டா இருக்கிற செக்ஸ் ஆர்கன்ஸ் இடையில
பாலினேஷன் நடக்குது அப்படின்னா காஸ்மோகாமி. ஒரு ஃப்ளார் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ்டு கண்டிஷன்ல பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது கிளிஸ்டோகாமியா இருக்கும். ஓகே, உனக்கு பாலினேஷன் அப்படின்னாவே 10th வச்சிருப்பேன் ஆட்டோகாமி அண்ட் அல்லோகாமி. ஆட்டோனமி செல்ஃப் இல்லையா, செல்ஃப். ஒரு ஃப்ளார்ல இருக்கிற ஆந்தர் இருக்கிற போலன் கிரெயின் அதே ஃப்ளார்ல இருக்கிற ஸ்டிக்மா மேல டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஆட்டோகாமி. இன் பிட்வீன் ஃப்ளாரோ இன் பிட்வீன் பிளான்ட்டோ இந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது அல்லோகாமி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோ அல்லோ அப்படின்னாவே தெரியும். ஆட்டோனா சேம் வித்தின், அல்லோனா டிஃப்ரெண்ட், இன் பிட்வீன். அது ஞாபகம் வச்சுக்கோ. இன் பிட்வீன் ஃப்ளார் இன் பிட்வீன் பிளான்ட் பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அல்லோகாமி. வித்தின் ஃப்ளார் பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அது ஆட்டோகாமி. ஓகே, நமக்கு சில மெக்கானிசம், சில ப்ராசஸ், சில அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸ் which facilitate ஆட்டோகாமி. ஓகே, அந்த ஆட்டோகாமியோட மெக்கானிசம்ல நமக்கு 3 கேட்டகரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன் கிளிஸ்டோகாமி. இங்கே நம்ம படித்தோம் இல்லையா, கிளிஸ்டோனாவே ஃப்ளார் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு ஃப்ளார் ஓப்பனாக இருக்கு எக்ஸ்போஷராக இருக்குது அப்படின்னா தானே அந்த ஸ்டிக்மா மேலே போலன் கிரெயின்ஸ் டெபாசிட், மேலே ஒரு போலன் கிரெயின்ஸ் டெபாசிட் ஆக முடியும். ஃப்ளார் ஓப்பனே ஆகல க்ளோஸ்டாக இருக்கு அப்படின்னா அதில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் மட்டும் தான் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். அதுதான் கிளிஸ்டோகாமியில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு உனக்கு 3 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் காம்லினா, வயோலா, ஆக்சாலிஸ். இந்த ஆக்சாலிஸ் பற்றி நீ 3rd சாப்டர்ல வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் படிச்சிருப்ப. அது பிக்சர் உனக்கு கொடுத்துருப்பாங்க. வயோலான்றது வைல்ட் கலர் ஃப்ளார்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற வயோலேசி ஃபேமிலி மெம்பர்ல ஒன்று தான் வயோலா ஸ்பீஷஸ். காம்லினா உனக்கு புக்கில் பாரு, பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. காம்லினா பெங்காலியன்சிஸ் பிளான்ட்ல நமக்கு போத் காஸ்மோகாமஸ் as well as கிளிஸ்டோகாமஸ் 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கும். ஓகே, இதுல ஸ்டெம் வந்து 2 டிஃபரெண்ட் மாடல்ல இருக்கும். ஏரியல் ஸ்டெம் as well as சபேரியல் ஸ்டெம், 2 ஸ்டெம் இருக்கும். ஏரியல்ல இருக்கிற ஃப்ளார்ஸ் வந்து காஸ்மோகாமஸா இருக்கும். சபேரியல்ல இருக்கிறது கிளிஸ்டோகாமஸா இருக்கும். ஏரியல்ல இருக்கிற பாலினேஷன் காஸ்மோகாமி பாலினேஷன், சபேரியல்ல இருக்கிறது கிளிஸ்டோகாமி பாலினேஷனா இருக்கும். அதாவது ஏரியல் பொசிஷன்ல இருக்கிற காஸ்மோகாமி வந்து பிரைட் கலர்டு ஃப்ளார்ஸ், பிரைட்லி கலர்டு ஃப்ளார்ஸ் இருக்கும். பிரைட்லி கலர்டு அப்படின்னாவே பாலினேட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. இங்க என்ன பாலினேஷன் இருக்கும் அப்படின்னா இன்செக்ட் பாலினேஷன் நடக்கும். ஏரியல் பொசிஷன்ல இருக்கிற ஃப்ளார்ஸ் பிரைட்லி கலர்டா இருக்கும். காஸ்மோகாமஸ் மேனர்ல இன்செக்ட் மூலமா பாலினேஷன் நடக்கும். செக்ஸ் ஆர்கன்ஸ் எக்ஸ்போஜரா இருக்கும். வேறஸ் இன் சபேரியல் ஸ்டெம் பிரைட்லி கலர்டு வந்து இருக்கிறதுனால இன்செக்ட் மூலமா பாலினேஷன் நடக்கும் அப்படி சொல்லி இங்க பார்த்தோமா. வேறஸ் இன் கிளிஸ்டோகாமி சபேரியல் பொசிஷன் இருக்கும். இது ஏரியா, இது சபேரியல் பொசிஷன். சபேரியல் பொசிஷன் இருக்கிற இந்த கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளார் டல் ஃப்ளார்ஸா இருக்கும். டல் ஃப்ளார்ஸா இருக்கும். ஒரு ஃப்ளார் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கிளிஸ்டோகாமஸ் மேனர் ஆஃப் பாலினேஷன் ப்ராசஸ் சபேரியல் ஸ்டெம்ல இருக்கிற ஃப்ளாஸ்க்ல இருக்கிற ஸ்டேமனுக்கும் ஆங்கருக்கும் இடையில நடக்கும். இது காம்லினா பெங்காலியன்சிஸ்ல நமக்கு கிளிஸ்டோகாமி as well as காஸ்மோகாமி 2 மேனர் ஆஃப் பாலினேஷனும் நடக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் மெக்கானிசம். செகண்ட் ஒன் ஹோமோகாமி. ஹோமோ அப்படின்னாவே சேம், கேமினா மேரேஜ். The marriage which occurs in between same age of sex organs. அதாவது ஒரு பிளான்ட்ல இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் 2 செக்ஸ் ஆர்கன்ஸும் அட் அ டைம்ல சேம் பீரியட்ல மெச்சூர் ஆகும். அதுக்கு இடையில பாலினேஷன் நடக்கிறது தான் ஹோமோகாமி. இதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மிராபிலிஸ் ஜெலாபா, செகண்ட் ஒன் கேட்ராந்தஸ் ரோஷியஸ். மிராபிலிஸ் ஜெலாபா உங்களுக்கு நல்லா தெரியும், 4 o'clock பிளான்ட் சொல்லுவாங்க, அது மிராபிலிஸ் ஜெலாபா. கேட்ராந்தஸ் ரோஷியஸ் வந்து சுடுகாட்டு மல்லி அப்படி சொல்லுவாங்க காமனா வர்ணாக்குலர்லே. கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக அது வந்து வயலட் கலரில், பர்பிள் கலரில், ஒயிட் கலரில், பிங்க் கலர்லாம் இருக்கும் ஃப்ளார்ஸ். அது கேட்ராந்தஸ் ரோஷியஸ். இது 2த்துலையுமே ஹோமோகாமி மேனர் ஆஃப் மெக்கானிசம் இருக்கும். இது எதை ஃபெசிலிட்டேட் பண்ணும் அப்படின்னா ஆட்டோகாமியை ஃபெசிலிட்டேட் பண்ணும். லாஸ்ட் ஒன் இன்கம்ப்ளீட் டைகோகாமி. ஓகே, நமக்கு ஹோமோகாமினா ஒரு ஃப்ளார்ல இருக்கிற ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் சேம் பீரியட்ல மெச்சூர் ஆகும், செல் பாலினேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணும், அதுதான் ஹோமோகாமின்னு படிச்சுமா. வாட் அபவுட் டைகோகாமி? டைனாவே 2 இல்லையா, 2 டிஃப்ரெண்ட் பீரியட்ல அதோட செக்ஸ் ஆர்கன்ஸ் மெச்சூர் ஆகிறது அப்படின்னா அது டைகோகாமி. இந்த டைகோகாமி எதை லீட் பண்ணும் அப்படின்னா அல்லோகாமியை லீட் பண்ணும், கிராஸ் பாலினேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணும். வாட் அபவுட் இன்கம்ப்ளீட் டைகோகாமி? நமக்கு டைகோகாமி கம்ப்ளீட்டாக இருக்குன்னா
அது அல்லோகாமியை கிராஸ் பாலினேஷனை லீட் பண்ணும். டைகோகாமி இன்கம்ப்ளீட் மேனர்ல இருக்கு அப்படின்னா அது ஆட்டோகாமியை செல்ஃப் பாலினேஷனை லீட் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைகோகாமினா 2 டிஃப்ரெண்ட் பீரியட்ல அதோடைய செக்ஸ் ஆர்கன்ஸ் மெச்சூர் ஆகிறதுனா டைகோகாமி. ஓகே, இப்படி 2 டிஃப்ரெண்ட் பீரியட்ல மெச்சூர் ஆக வேண்டிய செக்ஸ் ஆர்கன்ஸ் அதோடைய மெச்சூரிட்டியை ஓவர் கம் பண்ணுது அப்படின்னா ஒரே டைம்ல மெச்சூர் ஆகுது அப்படின்னா அதுதான் இன்கம்ப்ளீட் டைகோகாமி. இந்த இன்கம்ப்ளீட் டைகோகாமி ஆட்டோகாமியை ஃபெசிலிட்டேட் பண்ணும் ஆர் செல்ஃப் பாலினேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணும். செகண்ட் ஒன் அல்லோகாமி ஆர் கிராஸ் பாலினேஷன். ஓகே, ஆட்டோனா செல்ஃப் சொன்னோம் இல்லையா, வித்தின் ஃபிளார்ல பாலினேஷன் நமக்கு ஆட்டோகாமி நடக்கணும் அப்படின்னா எதுல நடக்கும்னா பைசெக்சுவல் ஃபிளார்ஸ்ல தான் ஆட்டோகாமி நடக்கும். ஏன்னா வித்தின் ஃபிளார் அப்படின்னா ஒரே ஃபிளார்க்குள்ள நடக்கணும். ஒரே ஃபிளார்க்குள்ள நடக்கணும் அப்படின்னா அந்த ஃபிளார் என்னவா இருக்கணும், பைசெக்சுவல் ஃபிளாரா இருந்தால் மட்டும்தான் ஆட்டோகாமி பாசிபிள் ஒன்னா இருக்கும். வரது கிராஸ் பாலினேஷன் நமக்கு பைசெக்சுவல் ஃபிளார்ல நடக்கலாம், இல்லைன்னா யூனிசெக்சுவல் ஃபிளார்ல நடக்கலாம், மொனிஷியஸ்ல நடக்கலாம், இல்லை டைஷியஸ்ல நடக்கலாம். எப்படி இருந்தால் ஏன்னா அல்லோகாமின்னு வரும்போது இன் பிட்வீன் டூ ஃபிளார் இருக்கலாம், இல்லைன்னா இன் பிட்வீன் 2 பிளான்டா இருக்கலாம். ஆனால் வித்தின் ஸ்பீஷியஸ் ஒரே ஸ்பீஷியஸ்குள்ள நடக்கணும், அதுதான் அல்லோகாமி. அல்லோகாமியில 2 ஃபினாமினா இருக்கும். ஒன்று ஜெய்டினோகாமி, இன்னொன்று ஜெனோகாமி. ஓகே, ஜெய்டினா அப்படின்னாவே நெய்பர் அதை இண்டிகேட் பண்ணும். கேமினா மேரேஜ், நெய்பர் ஃபிளாஸ்க்கு இடையில பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிறது தான் ஜெய்டினோகாமி டேர்ம் பண்ணாங்க. ஓகே, ஜெய்டினோகாமி என்ன கண்டிஷன்ல நடக்கும் அப்படின்னா மொனிஷியஸ்ல. ஏன்னா நெய்பர் ஃபிளாஸ் அப்படின்னா ஒரு பிளான்ட்ல மொனிஷியஸ்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒன்றுனா சிங்கிள், சிஎஸ்னா பிளான்ட் சொன்னோம் இல்லையா, சிங்கிள் பிளான்ட்ல சேம் பிளான்ட்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிளார்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சேம் பிளான்ட்ல இருக்கிற மேல் ஃபிளார்ல இருக்கிற போலன் கிரெயின்ஸ் அதே பிளான்ட்ல இருக்கிற ஃபீமேல் ஃபிளார்ல இருக்கிற ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுதான் ஜெய்டினோகாமி. மொனிஷியஸ் கண்டிஷன்ல மட்டும்தான் இது பாசிபிள். ஓகேவா, நமக்கு பைசெக்ஷனலா இருந்துச்சுன்னா சேம் ஒரு ஃபிளார்ல இருக்கிற போலன் கிரெயின் அதே ஃபிளார்ல இருக்கிற ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது ஆட்டோகாமி. இதே ஃபிளார் வந்து மொனிஷியஸா இருக்கு, யூனிசெக்சுவலா இருக்கு அப்படின்னா அதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஐபிஸ்கஸ் கோகனட் சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஒரு கோகனட் பிளான்ட் இருக்கு அப்படின்னா கோகனட்ல ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குமா, அதுல கீழே நமக்கு ஃபீமேல் ஃபிளார்ஸ் இருக்கும், மேல மேல் ஃபிளார்ஸ் இருக்கும். மேல் ஃபிளார்ஸ்க்குள்ள இருக்கிற ஆந்தர்ல இருக்கிற இதோட ஆந்தர்ல இருக்கிற போலன் கிரெயின்ஸ் கீழே இருக்கிற ஃபீமேல் ஃபிளார்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது ஜெய்டினோகாமி. ஏன்னா நெய்பர் ஃபிளார்ஸ் இடையில நடக்குது. இங்க நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் ஒரே பிளான்ட்ல இருக்கிறதுனால இதை மொனிஷியஸ் பிளான்ட். கிராஸ் பாலினேஷன்ல ஜெய்டினோகாமி அண்ட் ஜெனோகாமி 2 இருக்கும். ஜெய்டினோகாமின்றது மொனிஷியஸ்ல மட்டும் பாசிபிளா இருக்கிற ஒரு டைப் ஆஃப் அல்லோகாமி மேனர் ஆஃப் பாலினேஷன். இது எதுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னா ஆட்டோகாமிக்கு சிமிலரா இருக்கும். ஏன்னா வித்தின் பிளான்ட் வரும்போது ஜெனட்டிக்கலி சிமிலாரிட்டிஸ் இருக்கும், அதனால இது சிமிலர் டு ஆட்டோகாமி அப்படின்னு நேம் பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு பைசெக்சுவல் இருக்கிற மாதிரி வித்தின் ஃபிளார்ல நடக்காம இன் பிட்வீன் ஃபிளார்ல நடக்குது, அதனால இதை ஃபங்க்ஷனலி அல்லோகாமி. ஜெனட்டிக்கலி ஆட்டோகாமியாவும் ஃபங்க்ஷனலி அல்லோகாமியாவும் இருக்கும். மொனிஷியஸ் பிளான்ட்ல மட்டும் பாசிபிளா இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பாலினேஷன் தான் ஜெய்டினோகாமி. ஜெய்டினோ நெய்பர் ஃபிளார்ஸ் இடையில பாலினேஷன் இருக்கிறதுனால இதை ஜெய்டினோகாமஸ் மேனர் ஆஃப் பாலினேஷன் சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் ஜெனோகாமி. ஜெனோ அப்படின்னாவே ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலா உனக்கு ஜெனோகிராஃப்ட் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இடையில நடக்கிறது தான் ஜெனோகிராஃப்ட் அப்படின்னு முன்னாடி டேர்ம் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க நமக்கு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனோகாமி அப்படின்னு எதை டேர்ம் பண்ணிருப்பாங்கன்னா ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஆஃப் சேம் ஸ்பீஷீஸ். ஒரே ஸ்பீஷீஸ்க்குள்ள இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு இப்போ ஒரு டொமேட்டோ பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. டொமேட்டோ பிளான்ட் 1ல இருக்கிற போலன் கிரெயின் டொமேட்டோ பிளான்ட் 2ல இருக்கிற ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுது அப்படின்னா அதுதான் ஜெனோகாமியா இருக்கும். ஓகே,
டொமேட்டோ பிளான்ட் 1ல ஒரு மாதிரி ஜெனடிக் செட்டப் இருக்கும், 2ல another கைண்ட் ஆஃப் ஜெனடிக் செட்டப் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அதுதான் ஜெனோகாமியா இருக்கும். ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு இடையில சேம் ஸ்பீஷஸ்க்கு இடையில பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குது தான் ஜெனோகாமி மேனர் ஆஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். கிளியரா? ஆட்டோகாமினா என்ன, அல்லோகாமினா என்ன, டைரக்ட் பாலினேஷனா என்ன, இன்டைரக்ட் பாலினேஷனா என்ன, காஸ்மோகாமினா என்ன, கிளிஸ்டோகாமினா என்ன, இது வரைக்கும் உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.